இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்படுகிறது. அதனை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து காவல்துறை, தீயணைப்பு வீரர்கள், பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சமாதான புறாவை பறக்கவிட்ட ஆட்சியர் நிகழ்ச்சியில் 29 பயனாளிகளுக்கு 26 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளானோர் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர். விளங்குகிற முப்படை வீரர்களின் பிரதிநிதிகளாய் அணிவகுத்திருக்கிற வீரர்களின் அணிவகுப்பை மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பார்வையிடுகிறார்கள். கூட்டுடன்று மேல்வரினும் கூடியதும் ஆற்றல் அதுவே படை என்பதை மெய்ப்பிக்கிறவாறு வீரநடை போடுகிற இந்திய தேசத்தின் ஆற்றல் மிகு அடல் ஏறுகளின் பிரதிநிதியாய் அணிவகுத்திருக்கிற கண்காணிப்பாளர், மரியாதைக்குரிய மாவட்ட ஒருவேலுடன், மரியாதைக்குரிய திட்ட இயக்குனர் உள்ளிட்ட பெருமக்கள் சமாதான அன்பு தழைக்கட்டும். சமாதான புறாக்கள் பறக்க விடப்படுகின்றன. புதியது ஒரு உலக சிறப்பு உதவி ஆய்வாளர் காவல் நிலையம் தலைமை காவலர் 564 தலைமை காவலர் எண் 1174 தலைமை காவலர் எண் 722 பா ரவிக்குமார், வழிவளம் காவல் நிலையம். சார் இங்கே பாருங்க சார். தலைமை காவல் எண் 1219 சி அன்பரசன், திட்டச்சேரி காவல் நிலையம். விடுவி காவல் நிலையம். ஆய்வாளர் திரு ஆர் தேவ்ராஜ் அவர்கள், நாகை காவல் நிலையம். காவல் உதவி ஆய்வாளர் வழங்கப்படுகின்றன. விஜய் இனிப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட மோட்டார் ஸ்கூட்டர்கள் வழங்கப்படுகின்றன. மணிகண்டன், கலையர் மாணிக்கம், நீலாதாட்சி வருவாய் வட்டாட்சி
தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் விளைவுக்கு நீர் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் நிருமித்த ஊர் நிருமித்த ஊர். போலும் காற்றுக்கு முருங்கை மரம் அசைதல் போலும் கடலுக்குள் இயற்கை மடி விரித்தல் போலும் நாட்டுக்குள் இளம் காற்று நடித்தல் போலும் நடைபெற்றிருக்கிற शस्य